பிரைஸ்ல குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? பாருங்கள், வருஷம் தொடங்கி கர்த்தர் இந்த 6 மாத காலமாய் நம்மளை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார். 7வது மாதத்திலும் கடைசி வாரத்தில் இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை பாடி துதிக்க, அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபை நாளை கூட்டி கொடுத்துருக்கிறார். ஸோ குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் ரொம்ப தெய்வ சமூகத்தில் இருக்கிறபடினால அவரை எப்பொழுதும் சார்ந்து கொள்ளுவோம், அவருக்கு பயந்து காணப்படுவோம். அவருடைய விருப்பத்தின்படி நம்ம நடக்கும்போது அவர் நம்முடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்ற நல்ல ஆண்டவராக இருக்கிறார் குட்டீஸ். ஸோ பயப்படாதீங்க, வேதம் படிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ப்ரோக்ராம் பார்ப்பதற்கு முன்பதாக நம்ம இப்போது கர்த்தாதி கர்த்தரை கொஞ்ச நேரம் துதியோடு ஸ்தோத்திரத்தோடும் அவரை மகிமைப்படுத்துவோமா? கண்களை மூடிக்கொள்ளுங்க, கைகளை கூப்பிக்கொள்ளுங்க, ஆண்டியோடு இணைந்து ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கிருபையாய் நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். எங்களை இதுவரை நடத்தின பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினவர், எங்களுக்கு இம்மட்டுமாய் உதவி செய்தவர், எங்களுக்கு நல்ல சுகபலம் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தின கர்த்தாதி கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்கு மாத்திரமல்ல, இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நல்ல கிருபைகளை தந்து அவர்களை வழி நடத்தி அப்பா அவர்களை பாதுகாத்து நடத்த போவதற்காகவும் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ப்ரோக்ராம் மூலமாய் கர்த்தாவே, நீர் எங்களோடு அப்பா பேச வேண்டிய வார்த்தைகளையும் சொல்ல வேண்டிய ஆலோசனைகளையும் நடக்க வேண்டிய வழியையும் எங்களுக்கு நீர் கற்றுத்தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆண்டவரே நல்லவராய் வெளிப்பட்டு உடைய பரிசுத்த நாமத்தை அவர்களும் சந்தோஷத்தோடு உயர்த்த நீர் கிருபை தருகிறதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம் பாருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ நம்ம இந்த நியூ மந்த்குள்ளே வந்திருக்கோம். அப்புறம் இன்றைக்கும் ப்ரோக்ராமில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா? நம்ம எல்லோரும் ப்ரோக்ராம் பார்க்க போகலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மந்தில் ஆண்டவர் நமக்கு என்ன தாட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ அதனால் எல்லோரும் ஆர்வமாக இருக்கீங்க. அந்த வார்த்தையை கவனித்து கேளுங்க. அந்த வேர்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, உங்கள் லைஃப் லாங் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தாட் ஃபார் த டே கேட்கலாமா? Over to thought for the day. ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த நாள்லேயும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மந்த் நாங்கள் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் என்ன தாட் ஃபார் த டே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க தானே? ஸோ என்ன தாட் ஃபார் த டே அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? எல்லோரும் பைபிள் எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12வது வசனம். ஸோ இந்த மாதத்தோட வாக்குத்தத்தத்தை தான் நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ அக்காவோட சேர்ந்து ரீட் பண்ணுங்கள். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம சர்ச்சுக்கு வரும்போது நீங்கள் நிறைய மெசேஜ் கேட்டிருப்பீங்க. இது ஆண்டவர் உங்கள் மூலமாக பேசியிருப்பார். ஸோ அக்காவுக்கு தோன்ற சின்ன தாட்டை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆண்டவர் இந்த வார்த்தையை யார்கிட்ட சொன்னார், எதுக்காக சொன்னார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வார்த்தையை உன் வார்த்தைகளின்படி செய்தேன் அப்படின்னா, உன் வார்த்தைகள் அப்படின்னா நம்மளோட வார்த்தைகள் இல்லையா? ஸோ பைபிளில் யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாலமோன் ராஜா அவர் ராஜாவாகும் போது ரொம்ப சிறு பிள்ளையாக இருந்தார். ஸோ அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜாவுக்கு சிறு பிள்ளையாக இருக்கனால அவருக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார். அந்த ஜெபம் பார்த்திங்கன்னா
1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருக்கும். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஸோ சாலமோன் ராஜா எப்படி ப்ரேயர் பண்ணுறாருனா, நான் ஞானமுள்ள ஒரு இருதயம் எனக்கு வேணும். நான் வந்து இந்த மக்களை வந்து ரூல் பண்ணணும், ராஜாவாக இருக்கணும்னா நான் அவங்கள பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. எனக்கு வந்து யாரை எப்படி பேசணும், அவங்கக்கிட்ட என்ன பேசணும், என்ன சொல்லணும், இந்த மாதிரி ஒரு ஞானம் வேணும். அதுக்கு எனக்கு ஞானமுள்ள இருதயம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இவர் ராஜாவாகிறாருன்றதுக்காக நான் தான் பெரிய ராஜாவாக இருக்கணும், எனக்கு வந்து எல்லாரும் கீழே இருக்கணும், நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், அந்த மாதிரி கேட்காம நான் வந்து எப்படி செய்யணும்னு தன்னை தாழ்த்தி, என்னால் ஒன்றும் முடியாது, இந்த ஜனங்களை விசாரிக்க யாரால முடியும், என்னால் முடியாது, உங்கள் ஞானம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்குறாரு. ஸோ இந்த ஜெபத்தை ஆண்டவர் வந்து கேட்டு அது அவரோட பார்வைக்கு இன்பமாக இருந்தது. இவர் ஜெபம் பண்ணி முடிச்சப்புறம் தான் ஆண்டவர் வந்து சாலமோன் இடத்துல சொல்லுவார், உன் வார்த்தைகளின்படி செய்தேன் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்ன அப்படின்றத லாஸ்டாக்கா சொல்கிறேன். ஸோ இந்த வசனத்தை உன் வார்த்தைகளின்படி செய்தேன் அப்படின்ற வார்த்தையில் நம்ம வந்து வார்த்தைகள் உன் வார்த்தைகளின்படி செய்தேன்னா நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்குது இந்த நாட்களில் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறரை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நோ ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ். நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணி பேசக்கூடாது, யாரையும் வந்து திட்டி பேசக்கூடாது. யாராவது நம்ம பேசுகிற வார்த்தையினால அழுதுட்டாங்கன்னா, அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளோட வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, யாரையும் வந்து திட்டுற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, அவங்கள வந்து குறைச்சி எடை போடுற மாதிரி, அவங்கள தாழ்ச்சி பேசுகிற மாதிரி, என்கிட்ட இது இருக்குது, உன்கிட்ட இதெல்லாம் இல்லவே இல்லை, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, உன்கிட்ட இதெல்லாம் இல்லை, நீ வச்சுருக்க பென்சில்லாம் யார் யூஸ் பண்ணுவா, நீ வச்சுருக்கிற டிஃபன் பாக்ஸ் மாதிரிலாம் என்கிட்ட இல்லைப்பா, என்கிட்ட இவ்வளோ ஹைஃபையாக இருக்குது, என்கிட்ட சூப்பரான டிஃபன் பாக்ஸ் இருக்குது, என்னோட பேக்கை பார்த்தியா, என்னோட ஷூவை பார்த்தியா, என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்தியா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம விளையாட்டாக சொல்லுவோம். ஆனால் நம்ம அந்த சொல்கிற வார்த்தைகள் வந்து ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு காசு இருக்கிறவங்க வாங்குவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, நீங்கள் யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களை அப்படி ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட வார்த்தைகளால் ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், சரியா? ஆனால் உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தைகள் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அடுத்து ஹர்ட் பண்ணக்கூடாத வார்த்தைகளாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்து எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? செகண்ட் வந்து உங்கள் வார்த்தைகள் வந்து கம்ஃபர்ட் கொடுக்குற வார்த்தைகளாக இருக்கணும். ஸோ கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு, ஒருத்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட் பேடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து கம்ஃபர்ட் பண்ணுற வார்த்தைகளாக இருக்கணுமே தவிர அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ மற்றவங்க வந்து அதை செய்ய மாட்டாங்க, மற்ற பிள்ளைங்க வந்து அதை பெருசாக செய்ய மாட்டாங்க. நிறைய பிள்ளைங்க டிசிப்ளின்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நம்மளோட வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும், நான் ஆண்டவர் எதிர்பார்க்குறேன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், அடுத்தவங்கள காயப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி, நீ கவலைப்படாத, உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா எல்லாத்தையும் மாற்றுவார், உங்கள் அப்பா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, வீட்டில் அப்பா அம்மா சண்டை போடுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்க கஷ்டம் இல்லை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் கவலைப்படாத, ஏசப்பா எல்லாம் பார்த்துக்குவாங்க, ஏசப்பா எல்லாத்தையும் சரியாக்கிடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு சொல்கிற வார்த்தையினால், அந்த ஆறுதலின் வார்த்தைகள் தான் அவங்களோட இருதயத்தில் இருக்க காயங்களை வந்து ஆற்றும். ஸோ நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், அவங்கள ஆற்றணும். அவங்களுக்கு இருக்கிற ஏதாச்சும் மனசில் கஷ்டங்கள் இருக்குன்னா அந்த கஷ்டங்கள் மறைந்து போகணும், அவங்க காயங்கள் எல்லாம் கட்டப்படுற வார்த்தைகளாக நம்ம வார்த்தைகள் இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ தேர்ட், நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா ஆண்டவரோட பார்வைக்கு பிரியமாக இருக்கணும். ஸோ இதுக்கு பைபிள்லேருந்து அக்கா ஒரு வார்ஸ் ரீட் பண்ணுறேன், என்னோட சேர்ந்து ரீட் பண்ணுங்கள். அதே 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 10வது வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஸோ சாலமோன் ராஜா அவர் கேட்ட ப்ரேயர் வந்து ஆண்டவரோட பார்வைக்கு பிரியமாக இருந்துச்சு. அவர் என்ன கேட்டார் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அவர் கேட்டது ஆண்டவரோட பார்வைக்கு பிரியமாக இருந்துச்சு. தட் இஸ் லைக் ஆண்டவருக்கு ரொம்ப அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி, ஆண்டவரோட மனசையே வந்து குளிர பண்ணுகிற வார்த்தைகளாக இருந்தது. ஆண்டவரோடய வந்து ஆண்டவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவரோட வார்த்தைகள் இருந்தது. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவருக்குள்ளே அப்போவே வந்து ஆண்டவர் அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து
கிருபை பொருந்திய வார்த்தைகளாக இருந்தது, ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் நம்மளோட வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா, ஆண்டவரை பிரியப்படுத்துதா, இல்லை ஆண்டவரை மனசை கஷ்டப்படுத்துதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரியா? ஸோ ஆண்டவர் உங்களோட இருந்து பேசுவார். ஸோ இந்த வார்த்தைகள் ஆண்டவர் சொன்னார்ல, உன் வார்த்தைகளின்படி செய்வேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஆட்டுறீங்கன்னா ஏசப்பா நிச்சயமாக உங்கள் வாயின் மூலமாக உங்கள் கிரியை செய்வாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறீங்கல்ல, ஏசப்பா இந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், அவங்களுக்கு வந்து நல்ல சுகத்தை கொடுங்க, அவங்க ஃபேமிலியில் இருக்க பிரச்சனையை மாற்றுங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது அதை வந்து ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வார்த்தைகள் வந்து ஹர்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். உங்கள் வார்த்தைகள் அடுத்தவங்கள ஆட்சி தேற்றுகிற கம்ஃபர்ட் பண்ணுற வார்த்தைகளாக இருக்கணும். மூன்றாவதாக உங்களோட வார்த்தைகள் வந்து ஆண்டவரோட பார்வையில் பிரியமானதாக இருக்கணும். அது வந்து ஆண்டவருக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களோட இவ்வளோ நேரம் வந்து அக்கா இந்த வேர்ட் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இந்த தாட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் லைஃப் லாங் மறக்காதீங்க. ஞாபகம் வந்துடுச்சா அக்கா சொன்னது, என்ன அக்கா முடிக்கிற மாதிரி வராங்களேன்னு யோசிச்சிங்களா? அக்கா சொன்னல, சாலமோன் இப்படி கேட்டனால ஏசப்பா என்ன பெரிய பிளெஸிங் கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அக்கா ரீட் பண்ணும்போது சொன்னேன் இல்லையா, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துலையும் 12வது வசனத்துலையும் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். அந்த வேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கும். உனக்கு வந்து நீடிச்ச நாட்களை கொடுப்பேன், நீ வந்து பெரிய செல்வந்தனாக இருப்ப, உன்ன மாதிரி ஞானமானவன் இதுக்கு முன்னாடியும் கிடையாது, உன்ன மாதிரி ஞானமானவன் இதுக்கு பின் பிறக்க போகிறதே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் பிளெஸிங்கை வந்து சாலமோனுக்கு கொடுத்தாரு. ஸோ உங்களோட வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள் கரெக்டாக இருந்துச்சுன்னா கிரேட்டஸ்ட் பிளெஸிங்ஸ் உங்களோட லைஃப்பில் வந்து இருக்கும். நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை ஆண்டவர் வந்து அங்கீகரிப்பார். அவரோட பார்வைக்கு அது சரியாக இருந்ததுன்னா அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஸோ உங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத வேர்ட்ஸையோ தேவையில்லாத வார்த்தைகளையோ பேசாதீங்க. அது மற்றவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. அந்த வார்த்தைகள் ஆற்றை தேற்றுகிற வார்த்தைகளாகவும் ஏசப்பாவோட இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளாகவும் இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுறோம். பாய். வந்தாலும் போக மாட்டேனே, கேலி கிண்டல் என்றாலும் பேச மாட்டேனே. வம்பு தும்பு வந்தாலும் போக மாட்டேனே, கேலி கிண்டல் என்றாலும் பேச மாட்டேனே. நல்ல பிள்ளையாய் நானும் என்றும் வாழ்வேனே, நல்ல பிள்ளையாய் நானும் என்றும் வாழ்வேனே. இயேசுராஜா அன்பில் என்றும் நிலைத்திருப்பேனே, இயேசுராஜா அன்பில் என்றும் நிலைத்திருப்பேனே. வாயாடி ஷின்சான், சண்டை போடும் ஜாக்கி சான், நான் இல்லையே. இயேசுவின் செல்ல பிள்ளை, ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை, அன்பாக வாழ்ந்திடுவேனே.
தங்கையே. ஒரு வார்த்தை சொன்னாலே வேலை முடியுமே. நீ ஹீரோவுக்கு மேல, ஹிமானுக்கும் மேல, சக்திமானுக்கும் மேல, நீயோ இயேசுவின் பிள்ளை. நீ ஹீரோவுக்கு மேல, ஹிமானுக்கும் மேல, சக்திமானுக்கும் மேல, நீயோ இயேசுவின் பிள்ளை. மேலும் கீழும் குதிக்க வேணாம் சின்ன தம்பியே. ஒரு வார்த்தை சொன்னாலே வேலை முடியுமே. மேலும் கீழும் குதிக்க வேணாம் சின்ன தங்கையே. ஒரு வார்த்தை சொன்னாலே வேலை முடியுமே. எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. மழை பொழி என்றதும் மழை பொழிந்தது. எலியாவை போல நீயும் உன்னை தாழ்த்திடு. எலியாவை போல வல்ல கிரியை செய்திடு. எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. மழை பொழி என்றதும் மழை பொழிந்தது. எலியாவை போல நீயும் உன்னை தாழ்த்திடு. எலியாவை போல வல்ல கிரியை செய்திடு. மேலும் கீழும் குதிக்க வேணாம் சின்ன தம்பியே. ஒரு வார்த்தை சொன்னாலே வேலை முடியுமே. மேலும் கீழும் குதிக்க வேணாம் சின்ன தங்கையே. ஒரு வார்த்தை சொன்னாலே வேலை முடியுமே. நீ ஹீரோவுக்கு மேல, ஹிமானுக்கும் மேல, சக்திமானுக்கும் மேல, நீயோ இயேசுவின் பிள்ளை. நீ ஹீரோவுக்கு மேல, ஹிமானுக்கும் மேல, சக்திமானுக்கும் மேல, நீயோ இயேசுவின் பிள்ளை. நீயோ இயேசுவின் பிள்ளை. நீயோ இயேசுவின் பிள்ளை. நீயோ இயேசுவின் பிள்ளை. சரி குட்டீஸ், டான்ஸ்லாம் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிங் சேன்லாம் சாங்கில் நல்லா இருந்துச்சுல அந்த சாங்கு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து வாயாடக்கூடாது, சிங் சேன் மாதிரி சண்டை போடக்கூடாது, உங்கள் சிப்ளிங்ஸோட அக்கா தங்கச்சியோடலாம் சண்டை போடக்கூடாது. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரேயர் இருக்குது. ஸோ ப்ரேயர் பண்ணலாமா? ஓவர் டு ப்ரேயர். ப்ரைஸ் தி லார்ட் குட்டீஸ். அக்கா சொன்ன தாட் ஃபார் த டே கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஸோ என்ன சொன்னாங்க, சாலமோன் வந்து அவர் செஞ்ச ஜெபம், ஆண்டவருக்கு ஏற்ற அந்த ஜெபம், உகந்த ஜெபத்தை வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஆண்டவர் அதை கேட்டு அதை பதில் தந்தாங்க. ஸோ நம்ம வாக்குத்தத்தமும் அது தானே சொல்லுது. 1 ராஜாக்கள் 3:12 உன் வார்த்தையின்படியே செய்து நான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, நம்மளும் ஜெபிக்கணும் தானே. ஸோ நம்ம ஜெபிச்சா தானே ஆண்டவர் நம்மளுடைய அந்த வார்த்தையின்படி நமக்கு செய்வார். ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும், அதிகாலை ஜெபம், ஆண்டவரோடு நம்ம நெருங்கி சேரணும். ஸோ அதுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லாம் ப்ரே பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, அப்படி ஜெபிக்காட்டியும் இப்போ வந்துட்டு அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக உங்களுக்கு கிருபை தருவார். காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை தேடிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் ரீட் பண்ணிவிட்டு ஸ்கூல் போகிறதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஜெபாவியை கொடுக்கணும், இன்னும் கர்த்தரை கிட்டி சேரணும், இன்னும் நம்ம நிறைய பைபிள் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கூட சேர்ந்து நீங்களும் ப்ரே பண்ணுறீங்களா? கண்களை மூடி முழங்கால் படிட்டு இருக்கிறீங்களா? ஸோ இப்போ அக்காவும் முட்டி போடுறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா, எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும், எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவரே அனுதினமும் உம்மை தேடுகிற கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, உம்மை இன்னும் கிட்டி சேரணும். அந்த ஜெப ஆவியினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா. கர்த்தாதி கர்த்தாவே இசப்பா, அவங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரையும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், காலையில் எழுந்தோன்னும் ப்ரே பண்ணணும்னு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாஞ்சிக்கிறாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் கிருபை தாங்க, நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பலன் தாங்க, சத்துவம் தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அந்த விருப்பத்தை கொடுங்க. ஆண்டவரே உங்கள் கூட ஆண்டவரே இசப்பா நடக்கணும். அவங்க ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு நீங்களும் பதில் கொடுக்கணும். எப்படி சாலமோன் ராஜாவுக்கு நீங்கள் பதில் தந்தீங்களோ அதுபோல் ஆண்டவரே இசப்பா, எங்கள் சபையில் இருக்க ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபிக்கும்போது ஆண்டவரே அது உமக்கு ஏற்ற அந்த ஜெபமாக இருக்கும்போது ஆண்டவரே அந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டு ஆமேன் என்றும் பதில் தரணும்ப்பா. நீங்கள் அதற்கு ஒவ்வொரு ஆண்டவரே சிறு பிள்ளைங்களுக்கும் ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் கிருபை தாங்க. இன்னும் உண்மை அறியணும்ப்பா, இன்னும் உண்மை கிட்டி சேரணும், இன்னும் ஆண்டவரே அதிகமாக வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இசப்பா உங்களுடைய ஆண்டவரே பைபிள் ரீட் பண்ணத்தக்கதான அந்த கிருபைகளை தாங்க, மெடிடேட் பண்ண கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே இசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆண்டவரே கூட இருந்து சொல்லிக் கொடுங்க தகப்பனே. இசப்பா, நீங்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படியே சாலமோன் ஆண்டவரே உமக்கு ஏற்ற, உமக்கு உகந்த, உமக்கு அந்த இன்பமான அந்த ஜெபத்தை ஏறெடுத்தும் போது ஆண்டவரே நீங்கள் அந்த கேட்டு
அதன்படியே செய்தீங்க. அதுபோல் ஆண்டவரே என்ன ஜெபம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுத்து அந்த ஜெபம் உங்கள் பார்வைக்கு அது ஏற்றதாக இருக்கும்போது நீங்கள் பதில் தரப்போவதற்காக நன்றி. ஒவ்வொருத்தரும் இந்த ஜெபாவிதால் நீங்கள் நிரப்புகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தரும் நீங்கள் காலையில் எழுப்புகிறதற்காக நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அந்த வாஞ்சியும் விருப்பத்தையும் நீங்கள் கொடுத்து விட்டதற்காக நன்றி. அந்த சிறு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே இசப்பா இப்படிப்பட்ட அந்த வாஞ்சியும் தாகத்தையும் வைராக்கியத்தையும் நீங்கள் கொடுக்கறதுக்காக நன்றி. உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இசப்பா உண்மை அறிகிற அறிவில் வளரணும், உண்மை கிட்டி சேரணும். நீங்கள் அதற்காக ஆண்டவரே அதிகமான அந்த கிருபைகளை தருவதற்காக நன்றி. எல்லாம் துதிக்க நமக்கு ஒருவருக்கே மீட் பிரச்சனை இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். குட்டீஸ், இப்போ நம்ம அக்காவோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணோம்ல. ஸோ இந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக இன்றைக்கி மட்டும் இல்லை, டெய்லியும் ப்ரேயர் பண்ணணும். உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் ப்ரேயர் பண்ணணும், சரியா? ஸோ இதுக்காக ஒரு தனியாக நோட் வச்சுக்கோங்க. அதில் இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. டெய்லியும் 1 minute or 2 minutes இதுக்காக நீங்கள் டெடிக்கேட்டடாக இதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னென்னு பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரோக்ராம், ரொம்ப ஸ்பெஷலான ப்ரோக்ராம் த வே, அது பார்க்கலாமா? ஸோ இந்த மந்தில் ஆண்டவர் நமக்கு யாரை பற்றி சொல்லி கொடுக்க போகிறாங்க, அந்த பர்சனோட வழிகள் எப்படி இருந்தது, அதை பற்றி நம்ம நீங்கள் கற்றுக்க போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராம் பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், ப்ரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த மந்த்தும் வே ப்ரோக்ராமில் நம்ம ஒரு நியூ கேரக்டரில் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சில வே, நமக்கு அவங்க சொல்லி கொடுக்குற சில பாதைகள், ஆண்டவர்கிட்ட நெருங்குற பாதைகள், அப்புறம் தேவையில்லாத பாதைகள், எதை அவாய்ட் பண்ணணும், எதை நம்ம அதை வச்சு நம்ம எப்படி நடக்கலாம் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மர்சி அக்கா சொல்கிறத நம்ம கேட்கலாமா? ஸோ இந்த மந்த் வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் வேலை அப்படின்னா, யாக்கோபு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யாக்கோபோட லைஃப்பில் என்னென்ன வேஸ் அவர் வந்து ஃபாலோ பண்ணார், என்னென்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து த வே ஆஃப் டிசீட். டிசீட்னால் வந்து வஞ்சனையை ஏமாத்துறது இல்லையா, அதுதான் வந்து டிசீட். அவர் வந்து அவங்க அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி அவங்க அப்பா கிட்டேருந்து பெற்றுக்கொள்வார். ஸோ அதனால் நிறைய விஷயங்களில் அவர் வந்து அவரோட லைஃப்பில் ஏமாற்றப்படுவார். நிறைய விஷயத்தில் ஏமாந்தும் போயிருக்காரு. ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து அந்த மாதிரி நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஏமாற்றி இருந்தால் கண்டிப்பாக நம்மளும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஏமாந்துற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த வஞ்சனைன்றது வந்து நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் யாக்கோபோட லைஃப்பில் இருந்து ஃபர்ஸ்ட் கற்றுக்கிற வழி. ஸோ அந்த வே ஆஃப் டிசீட் வந்து நம்மளோட லைஃப்பில் இருக்கவே கூடாது. அதுக்கு வந்து ஒரு வேர்ஸ் பார்த்துடலாமாக்கா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்தில், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஸோ இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட வாயில் வஞ்சனை இல்லை, அவர் வந்து பொய்யான விஷயங்களை சொல்லலை, ஆண்டவர் வந்து ஏமாத்தலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளும் வந்து நம்மளோட வாயிலையும் சரி நம்மளோட லைஃப்லையும் சரி நம்ம வஞ்சனையாக இருக்கக்கூடாது, வஞ்சனை வந்து காணப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் ப்ரே பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? கண்டிப்பாக. ஸோ அக்கா சொன்ன மாதிரி இந்த பாதையில் நம்ம நடக்கக்கூடாது. ஸோ வஞ்சிக்கிற பாதையில், மற்றவங்களை வஞ்சிக்கிற மாதிரி காரியத்தில் இந்த பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க. ஸோ அவர் லைஃப்பில் இன்னும் ஒரு நல்ல விஷயம் கூட இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ இந்த பாதைக்கு அப்புறம் அவங்க லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆண்டோட வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு காரியமாக எடுத்து வைக்கும்போது ஒரு சம்பவம் வந்து எங்களுக்கு ஞாபகம் வந்து, ரெண்டாவதாக அவங்க வாழ்க்கையிலேருந்து ஒரு நல்ல வழி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ப்ரேயர் லைஃப், த வே டு ப்ரேயர். ஸோ எப்படி ஆண்டவர்கிட்ட விடாப்பிடியாக தொடர்ந்து கண்டினியூஸாக எப்படி ப்ரேயர் பண்ணுறது அப்படின்றத யாக்கோபுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கான வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெனிசிஸ் சாப்டர் 32 and verse 26. அதில் இருக்கும், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கவன், நீர் என்னை ஆசீர்வதித்தார் ஒழிய உண்மை நான் போக விடேன் என்றார். அவர் யாப்போக்கு அப்படின்ற அந்த ஆற்றங்கரையில் ஸோ அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து, ஸோ இவர் அக்கறை தனியாக இருந்து ஆண்டவரோடு ஒரு சந்திப்பு, ஸோ ஆண்டவரோடு ஒரு மீட் பண்ணுறாங்க, ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் ஆண்டவர் ஓகே நேரம் ஆச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட இவர் இல்லை, என் ஜெப குறிப்புக்கான பதில் கிடைக்கல, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விட மாட்டேன், நான் எதுக்காக இங்கே இருக்கிறேன், ஸோ அந்த காரியம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பிடித்து வைத்துக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டோட பிரசன்னத்தில் அவங்க தரித்திருந்தாங்க.
ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா 1 நாள் 2 நாள் ஜெபத்தில் ஸ்டாப் ஆகாமல் நம்ம ஆண்டவருக்கு சித்தம் அதுதான் நம்ம வாழ்க்கையில் அது கிடைக்கணும்னு ஆண்டவர் சித்தம் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை அறிந்து நம்மளும் கண்டினியூஸாக விடாமுயற்சி ஆண்டோட பிரசன்னத்தில் அது நடக்கிற வரைக்கும் தரித்திருக்கணும். ஆண்டோட வார்த்தையில் நம்ம அமர்ந்திருக்கணும். ஆண்டவரோடு நம்ம நேரம் செலவிடணும். ஸோ நம்ம ஈஸியாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ போராடி நம்ம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும் ஜெபத்தில். ஸோ இது அவருடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு நல்ல பாதையை நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட லைஃப்பில் கூட அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து அக்கா சொன்ன மாதிரி ப்ரேயர் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரொம்ப வந்து ஆண்டவரோட போராடி அவர் வந்து ஜெபத்தில் இது பண்ணார். ஸோ ஜெபத்தில் இன்னொரு வகையாக வந்து அவரோட லைஃப்பில் பார்த்தோன்னா த வே ஆஃப் சரண்டர். ஸோ அவர் வந்து அவரை சரண்டர் பண்ணவர். அந்த ப்ரேயர்லேயே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவர்கிட்ட கேட்பார், உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னோட பேர் வந்து யாக்கோபுன்னு சொல்லுவார். ஸோ ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுவார், நீ இனிமேல் யாக்கோபுன்னு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என அழைக்கப்படுவான்னு சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவர் வந்து அவரை ப்ளஸ் பண்ணுவார். ஸோ நம்மளோட லைஃப்லையும் ஒருவேளை நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கோம், ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணாத வரைக்கும் நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்கை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ எப்படி வந்து யாக்கோபு அவரோட லைஃப்பில் எல்லா ஸ்டேஜையும் கடந்து வந்தாலும் ஒரு டைம் வரும்போது ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபம் பண்ணி அதை சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்தாரோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அவரோட லைஃப் ரொம்ப பிளஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வந்ததில்லை. அவருடைய அண்ணனே வந்து சகோதரரே வந்து எதிராக வந்து நிற்பாங்க. ஆனாலும் இவர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுனால அவங்களோட வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங், பிரதர் பாண்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஒரு சண்டையும் வந்து அந்த பிரதர்ஸ்குள்ளே இருக்காது. ரொம்ப சமாதானமாக நீடிய நல்ல முதிர் வயசில் வந்து ஆண்டவர் வந்து அவரை வந்து வைத்திருப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் மரித்து போவார். ஸோ அவரோட லைஃப் ஃபுல்லாக பார்க்கும்போது ஏமாத்துறவராக இருந்தாலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக நம்ம வந்து ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனேன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு கனத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளோட லைஃப்லையும் நம்ம சரண்டர் பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்தி வைப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு வாஸ் பார்த்துடலாமா? சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தில், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஸோ நம்மளோட வேஸை வந்து நம்ம ஆண்டர்கிட்ட சரண்டர் பண்ணும்போது அவரே வந்து நம்மளை எல்லாவற்றையும் நம்மளோட வழிகளில் எல்லாம் வந்து நம்ம கூட இருந்து நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து வாய்க்க பண்ணுவார். ஸோ சரண்டரன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் நம்ம வந்து டிசீட்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. நம்ம யாரையும் வந்து ஏமாற்றக்கூடாது. வாஞ்சனை உள்ளவர்களை நம்ம இருதயத்துலையோ நம்ம சிந்தனையிலையோ அந்த தாட் வரக்கூடாது. ஸோ இந்த 3 வேஸ் பற்றி தான் நம்ம ஜேக்கபோட லைஃப்லேருந்து நம்ம இந்த மந்த் கற்றுக்கிட்டோம்க்கா. நல்லா இருந்ததில்ல. ஸோ 3 வழி அதில் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்து அக்கா எப்படி ஆரம்பித்தாங்க, அவர் வஞ்சிக்கிறாரு, ஏமாத்துறவர்னு. ஸோ நம்மளுடைய லைஃப்பில் ஆரம்பம் வந்து அற்பமாக இருக்கலாம். ஆனால் கடைசியாக என்ன சொன்னாங்க அக்கா, அவர் வந்து நமக்கு முற்பிதாவா, ஒரு ஃபாதராக, நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஆண்டவர் அவரை வச்சாங்க. ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் சரண்டர் பண்ண அப்புறமா அதுபோல் நம்ம லைஃப் கூட ஆரம்பம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம். ஆனால் முடிவு ஆண்டவர் சம்பூர்ணமாக மாற்றுவார். நம்ம இந்த லைஃப் ஜெப வாழ்க்கை, இந்த சரண்டர் பண்ணுற ஆண்டவர்கிட்ட நம்மளோ அர்ப்பணிப்பில் ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிற மூலமாக நம்ம அற்பமான ஆரம்பம் வந்து சம்பூர்ணமான ஒரு முடிவாக மாறும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் இது ரொம்ப பேசும்போதே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து நாங்கள் இதே மாதிரி ஒரு கேரக்டரில் உங்களுக்கு அதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கலாம், அதுலேருந்து நீங்களும் நாங்களும் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மந்த் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். பாய். சரி குட்டீஸ், இப்போ நீங்கள் வந்து வேலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அக்கா அங்கே என்ன சொன்னாங்களோ அதுபடி நீங்களும் செய்யணும். ஓகேவா? என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யக்கூடாது. உங்கள் லைஃப்பில் என்ன செய்யணும்னு சொன்னாங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ பாஸ்டர் அங்கிள் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ண போகலாமா? ஹை குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இவ்வளோ நேரம் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் நேர்த்தியாக வெளிவருவதற்கு காரணமாக இருந்த அக்காமார் அன்னைமாரெலாம் மறந்துடாதீங்க. அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த ப்ரோக்ராம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் வெளியிடப்படுகிறது. எனவே இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்குறது மாத்திரமல்ல, பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து பாருங்கள், மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களுக்கு மனப்பாட வசனமாக இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இந்த வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது, உன் வார்த்தைகளின்படி செய்தேன் என்று. எனவே இந்த மாதத்தில் நீங்கள் ஜெபத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, ஜெப நேரத்தில், துதி நேரத்தில், ஆராதனை நேரத்தில் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரிடத்தில் கேட்கிறீர்களோ, உங்கள் வார்த்தைகளின்படியே, உங்கள் ஜெபத்தின்படியே, உங்கள் விண்ணப்பத்தின்படியே, உங்களுடைய விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்தருளுவார். எனவே குட்டி பிள்ளைங்க, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் கட்டாயம் கேட்பார், அதிகமாய் கேட்பார். பெற்றோர்களுக்கு நான் சொல்லட்டும், நீங்களும் உங்களுடைய ஜெப நேரத்தில் மனம் விட்டு ஆண்டவர்கிட்ட உங்கள் காரியங்களெல்லாம் சொல்லுங்கள். பொருளாதார காரியங்களாக இருக்கட்டும், குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், உங்கள் சரீரத்துக்கு அடுத்த காரியங்களாக இருக்கட்டும், மனம் விட்டு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தருளுவாராக. கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து ஜெபம் செய்வீர்களா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான மாலை வேளையிலும் அன்பு பிள்ளைகளை, அன்பு குடும்பத்தையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவ்வளவு நேரம் ஆண்டவர் இந்த ப்ரோக்ராமை பார்த்த இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். தேவாதி தேவனுடைய திருக்கரம் இந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, கிருபை தந்துருங்க. இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக இந்த அன்பு பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. எனவே இந்த அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்கள், மன்றாடுகிற மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளின்படியே கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்தருளுவீராக என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்ல ஜீவ சுக பலனோடு கூட இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் வைத்து ஆசீர்வதித்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும், வல்லமையும், வழிநடத்துதலும், ஐக்கியமும், சமாதானமும், காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.